கேவலமான கருத்துக்களை சொல்வதிலே வல்லவர் அமித்ஷா. தமிழிசை சவுந்தரராஜன் நினைச்சதை பேசுவாங்க. இன்னொருத்தர் யாரை சொன்னீங்க? நயினார் நாகேந்திரன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க அப்பா நயினார் தேவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஆனால் அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்கிறாரேன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி நல்ல போஸ்டில் இருக்காரு, மந்திரியாக இருக்கும்போதே நல்ல பேர் வாங்கினவர், நல்ல மனுஷன், சம்பந்தம் இல்லாமல் எங்களோடு கூட்டணியில இருந்து ஒரு கட்சி பேசி கொண்டிருக்கிறதுன்னு சும்மா ஒரு புதிரை அவிழ்த்து விடுறதா? அது பொறுப்பற்ற தன்மை. அது ஒரு வார்த்தை நடக்கல, நடக்கவும் நடக்காது. எப்படிதான் டூப்புகளை விடுவாங்களோ தெரியல. நாங்க அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. இது ஒரு செய்தியை பார்த்த உடனே பரவாயில்ல, அதிமுக ஒரு பெரிய எழுத்துலையாவது வந்திருக்கு. பேப்பரில் நமக்கு ஒரு மூலையில் 4 வரி போடுவாங்க, தலைப்புல வந்திருக்குன்னு அந்த ஒரு சந்தோஷம் தானே தவிர அந்த மாதிரி எல்லாம் போய் பேரம் பேசுற வழக்கம் எங்ககிட்ட இல்லை. வெளிப்படையா ஓப்பன்னஸ் வெளிப்படையா சொல்லிடுவோம் அப்படின்னா அப்படி யாரும் பேசல. எங்ககிட்ட பேசுற தைரியம் யாருக்கும் வராது. நிதி நெருக்கடியில் மத்திய அரசு நிதியே கொடுக்காமல் தடுப்பதால் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிதி இல்லாமல் தவிக்கிற வேளையில் அந்த சூழ்நிலையில் அவர்கள் இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. மின்கட்டணத்தை குறைத்தால் நல்லது, மக்கள் நிம்மதியடைவார்கள் என்பது என்னுடைய கருத்து. திமுக கூட்டணி வலுவான கூட்டணிங்க. திமுகவுக்கு முன்னே விட செல்வாக்கு வளர்ந்து இருக்கிறது. அதனால திமுக கூட்டணி சுலபத்தில் வெற்றி பெற்றுவிட்டது. அவர் தான் உறுதியா திருமாவளவன் நான் திமுக அணியில தான் இருக்கிறேன்னு 100 தடவை சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அதில் இருந்த குழப்பம் இருக்கு ஒன்றும் இல்லை. அவர் உறுதியா இருக்கிறாரு. சிறுத்தைகள் இந்த அணியில் தான் இருப்போம்ங்கிறதை பலமுறை தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டாரே. அதுக்கு பிறகு கற்பனையா செய்திகளை போட்டுக்கிட்டு அவர் ஒரு கட்சிக்கு மாநில செயலாளர். அவர் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்றாரு. அதை நான் கமெண்ட் பண்ண விரும்பல. நீங்க கம்யூனிஸ்டுகள் வேறு, சிறுத்தைகள் வேறு, மதிமுக வேறு. காரணம், திமுகவும் திராவிட இயக்கம், மதிமுகவும் திராவிட இயக்கம். அதனால அவர்களுக்கு இந்த நிர்பந்தம் கிடையாது. அதனால நாங்கள் எதுவும் விமர்சனம் செய்வதில்லை. ரெண்டுமே திராவிட இயக்கம். அவங்க கம்யூனிஸ்டுகள் தினம் ஒரு கருத்தை கூட சொல்லாம மாத்திக்கலாம், அதை பற்றி ஒண்ணும் இல்லை. அவங்க அகில இந்திய கட்சி. விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு பந்தமும் பிணைப்பும் அவசியம் இல்லை. அவர்களும் தங்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள், அரசை விமர்சிக்கிறார்கள், அதே நேரத்தில் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறார்கள். திமுக சொல்றதா உண்மை. அதெல்லாம் இல்லை. அவங்க கொடுக்க வேண்டிய நிதியே கொடுக்கல, கல்வித்துறைக்கும் ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கல. இங்க இருந்து போகிற மசோதாக்களை இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் தன்னுடைய காலுக்கு கீழேயே போட்டு வச்சிருந்தாரு. சுப்ரீம் கோர்ட் செவுட்டு அடிச்ச பிறகு மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பினார். அவர்கள் ஏஜெண்டாக, பிஜேபியினுடைய ஏஜெண்டாக ஆளுநர் RN ரவி இருக்கிறார். அவர் என்னைக்கு ராஜ்பவனை விட்டு வெளியேறாரோ அன்னைக்கு தான் ஒரு நியாயமான ஆளுநராக பார்க்க முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.